ஹாய்! இன்னைக்கு மகா கந்த சஷ்டி 3வது நாள். ஸோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதாச்சும் நெய்வேத்தியம் பண்ணி படைக்கணும். ஆல்ரெடி 2 நாள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஊர்லேருந்து வந்ததால பெருசா நான் எதுவுமே பண்ணல. அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு படைச்சுட்டேன். அப்புறம் நேத்து பால் வச்சு படைச்சாச்சு. இன்னைக்கு ஸ்வீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேங்க. அம்மா ஊர்லேருந்து வந்ததால லஞ்ச் அவங்களே சமையல் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதனால எனக்கு ஈஸியா இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் கதிர்குட்டி கூட விளையாண்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, கதிர்குட்டி ஃபேஸ்ல மார்க் போட்டுட்டே இருக்காங்க. அதுவும் நெயில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பூரி விடுறது, கண்ணுல குத்துறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு. நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, கதிர் பொறக்கறதுக்கு முன்னாடிலாம் 2 வேளை சாப்பிட மாட்டேன். ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவேன் ஈவினிங்ல படையல் போட்டுட்டு. இப்போ என்னால அத ஃபாலோ பண்ண முடியலங்க. காலையில மட்டும் சாப்பிடாம இருப்பேன். ஸோ வீடு, அப்புறமா விளக்கு, பூஜை பொருள் அதெல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு காலையில சாப்பிட மாட்டேன். மதியானம் சாப்பிட்டுருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 இல்ல 4:00 போல நான் படையல் இந்த மாதிரி பூஜைக்கு ரெடி பண்ணுவேங்க. இன்னைக்கு நான் இந்த புரோக்கன் வீட் இருக்கு பார்த்தீங்களா, அதில பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைக்காக வேண்டிதாங்க சஷ்டி விரதம் இருக்க ஃபாலோ பண்ணேன். ஸோ லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான். இது 7 நாள் வரும் இல்லையா? அடுத்த புதன்கிழமையோட திருக்கல்யாணம், அன்னையோட இந்த விரதம் நமக்கு முடியும். ஸோ உங்களுக்கு குழந்தைன்னு கிடையாது. எந்த வேண்டுதலா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி விரதம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் ஈவினிங் 4:00 போல புரோக்கன் வீட் அந்த பாயாசம் வச்சுட்டு, கதிர்குட்டி நாங்க ஃபேமிலியோட எல்லாருமே சாமி கும்பிட்டு முடிச்சோம். தேங்க் யூ.